ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நாங்கள் வந்து எண்ணெய் கத்திரிக்காய், செட்டிநாடு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருள் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இதில் பாருங்கள், 1 ஸ்பூன் எள்ளு வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் மிளகு வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 2 பட்டைத்துண்டு, 4 மிளகு, ஒரு பாருங்க 3 ஏலக்காய், கொஞ்சம் பூண்டு, இஞ்சி, கொஞ்சம் தேவையான அளவுக்கு தேங்காய், ஒரு 4 முந்திரி. என்கிட்ட கசகசா இல்லை, அதனால் நான் முந்திரி வச்சுருக்கேன். உங்களுக்கு கசகசா இருந்துச்சுன்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இது வந்து குழம்பு மிளகாய்த்தூள், இது 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதே போல் தேவையான அளவுக்கு ஒரு சின்ன துண்டு நெல்லிக்காய் துண்டு அளவுக்கு லெமன் புளி எடுத்துக்க வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இங்கே பாருங்கள், தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை. இப்போ இதை தான் இதில் காட்ட போகிறேன் நான். இப்போ எடுத்து வச்ச பொருளெலாம் போட்டு வதக்கிக்கலாம். முதல்ல ஜீரகம், மிளகு, எள்ளு, வெள்ளை எள்ளு வச்சுருக்கேன். எந்த எள்ளு வேணால் போடலாம், டேஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கிராம்பு, பட்டை, ஏலக்காய் போட்டு முந்திரி, இது எல்லாமே எண்ணெயில் அதை இப்படியே வறுத்துக்கலாம். இது நல்லா வதங்கிடுச்சு. கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை இதையும் போட்டு அதோடு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா அரைச்சிட்டு வந்துட வேண்டியதான். போட்ட சாமான் எல்லாமே வதங்கிடுச்சு. அதோடு கூட இந்த குழம்பு மிளகாத்தூள் இதையும் அதில் போட்டுடணும். போட்டு நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடலாம். நான் அரைச்சதுக்கப்புறம் நான் வந்து காட்டுறேன். இப்போது தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு. இதில் வந்து கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கணும். வெந்தயம் பொரிஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சம் கடுகு வறுத்து போட்டுக்கணும். அது போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம், கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை இதை போட்டு நம்ம அப்படியே வதக்க வேண்டியதான். இப்போது பூண்டு, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் வதங்கினோடனே 1/4 கிலோ கத்திரிக்காய் நான் வந்து இங்கே பாருங்கள் இந்த மாதிரி அரைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். 4 பிஞ்சு கத்திரிக்காய் எல்லாம் ஒரே சைஸில் இருக்கும். இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கத்திரிக்காவை அதில் போட்டு நல்லா சுருளில் வதங்கணும். நான் வதங்கினதுக்கப்புறம் காட்டுறேன். கத்திரிக்காய் நல்லா சுருளை வதங்கிடுச்சிங்க பாருங்கள். இந்த அளவுக்கு வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச மசாலாவை அரைச்சிட்டு வந்தாச்சு. இதையும் இதில் ஊற்றிக்க வேண்டியதான். இதையும் நல்லா ஊற்றிட்டு கொஞ்சோண்டு புளி, தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கணும், 1 ஸ்பூன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஊற வச்ச புளி ஊற்றிக்கணும். அவ்வளோதான். கொதிஞ்சு வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். கொஞ்சம் வடகம் போட்டு நல்லெண்ணெய் போட்டு தாளித்து ஊற்றிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.